புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தமிழக அரசியலில் மிக பெரும் அதிர்வலைகளையும் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய விஷயம்னா அது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அப்பா மகன் சண்டை தான். கட்சி யாருக்கு, உனக்கா எனக்கான போட்டி நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில தேர்தல் ஆணையமோ அன்புமணி தான் இந்த கட்சிக்கு சொந்தக்காரர் தலைவர் அப்படின்ட்டு சொன்ன நிலையில அன்புமணிக்கு ஷாக் கொடுக்கக்கூடிய வகையில் ராமதாஸ் பார்த்தீங்கன்னா திடுக்கிடும் பல அதிர்ச்சியான முடிவுகளை எடுத்திருக்கிறாராம். குறிப்பாக சொல்லணும்னா புதிய கட்சியின் பெயர், அதாவது புதிய கட்சி ஆரம்பித்து அதற்கு பெயர், அந்த புதிய கட்சிக்கான கொடி அத்தனையையும் பார்த்தீங்கன்னா முடிவு செய்து விட்டதாகவும் தற்போது திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி தமிழக அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. அப்படி ராமதாஸினுடைய முடிவு என்ன கட்சியின் பெயர், கட்சியின் கொடி எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லா விஷயங்களையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பாட்டாளி மக்கள் கட்சி முழுமையாக அன்புமணியின் கட்டுப்பாட்டுக்குள்ளார தற்போது போயிடுச்சு. தேர்தல் ஆணையம், நீதிமன்ற தீர்ப்பு எல்லாமே அன்புமணிக்கு சாதகமாக இருப்பதால அடுத்த கட்ட நடவடிக்கைகளை துவக்கி இருக்கிறார் பாமகவின் நிறுவனரான ராமதாஸ் அவர்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது போட்டி போட வேண்டும் என்பதற்காக புதிய கட்சியை தொடங்கக்கூடிய முடிவுக்கு வந்திருக்கிறார் ராமதாஸ் அவர்கள். ராமதாஸின் வலதுகரமாக கருதப்படக்கூடிய அன்பழகனின் மகன் முகிலன் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி என்ற புதிய கட்சியை தொடங்கி இருக்கும் நிலையில் ராமதாஸ் அதில் இணையலாம் என்ற தகவலும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியில் தற்போது தந்தை மகன் இடையே ஏற்பட்ட மோதல் முழு அரசியல் பிளவாக மாறி தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. நீண்ட காலமாகவே கட்சியின் முகமாக இருந்த டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மற்றும் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் இடையே அதிகார மோதல் கடந்த சில வருடங்களாகவே இருந்து வந்தது. இந்த நிலையில தான் தற்போது அந்த மோதல் வெளிப்படையாகி கட்சியே இரண்டாக பொளக்கப்பட்டிருக்கின்றது. தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பின்படி தற்போதைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் அதிகாரப்பூர்வ தலைவராக அன்புமணி ராமதாஸ் தான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார். இதனால கட்சியின் பெயர், கொடி, சின்னம் ஆகிய அனைத்திலும் அவருக்கே உரிமை உள்ளது என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. நீதிமன்றமோ இதே நிலைப்பாட்டை உறுதி செய்திருக்கின்றது. ஆனால் இதனை டாக்டர் ராமதாசனுடைய மனம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. வெந்து போய் நொந்து போயிருக்கிறாரு. நான் தான் பாமக நிறுவனர், கட்சியின் இறுதி முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் எனக்கு தான் உண்டு அப்படின்ட்டு தொடர்ந்து பேசிட்டு வராரு. இதனால பாமகவுக்குள்ளார பெரும் குழப்பமே ஏற்பட்டு இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் அன்புமணி ராமதாஸ் அதிமுகவுடன் அதிகாரப்பூர்வமாக கூட்டணி சேர்ந்துட்டாரு. வரவிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தரப்பில் அன்புமணிக்கு 15 இருந்து 20 தொகுதிகள் கட்டாயம் ஒதுக்குவதாக எடப்பாடி தரப்பிலிருந்து செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. அதே மாதிரி கூடுதலாக ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியையும் வழங்க தயாராக இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. இது அன்புமணி தரப்புக்கு அரசியல் ரீதியாக பெரும் பலமான தகவல், பலமான செய்தி என்று தான் சொல்லணும். பெரும் பலம் அப்படின்றத மறுத்துடவும் முடியாது. ஆனால் டாக்டர் ராமதாஸ் இதனை எளிதாக விட்டுவிட தயாராக இல்லை அப்படின்றது தான் தற்போதைய நிலவரம். அதாவது பாமகவோ மாம்பழம் சின்னமோ இனி தன் தரப்பிற்கு கிடைக்காது என்ற நிலை உறுதியான பிறகும் ராமதாஸ் தன்னுடைய ஆதரவாளர்களை கைவிடாம மாற்று திட்டம் ஒன்றை வைத்திருக்கிறாராம். இதுதான் தற்போது பேசப்படக்கூடிய பிளான் பி. அந்த திட்டத்தின்படி பாமகவை நினைவூட்டக்கூடிய வகையில் புதிய அரசியல் அமைப்பை உருவாக்க டாக்டர் ராமதாஸ் முடிவு செய்திருப்பதாக தற்போதைய தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஏற்கனவே இருக்கக்கூடிய பாமக கொடியை போன்றே நிறம், வடிவமைப்பு கொண்ட கொடியில் டாக்டர் ராமதாஸின்
படத்தை மட்டும் சேர்த்து புதிய கொடி உருவாக்கப்பட்டிருக்கின்றதாம். இது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் ஜெயலலிதாவின் புகைப்படம் இடம்பெற்றிருப்பதை நினைவூட்டுவதாக அரசியல் வட்டாரத்திலிருந்து தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. மேலும் டாக்டர் ராமதாஸ் அணியின் தலைமை நிலைய செயலாளராக உள்ள அன்பழகனுடைய மகன் முகிலனை தலைவராக கொண்டு ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி என்ற புதிய கட்சி தொடங்கப்பட இருப்பதாகவும் பெரும் அதிர வைக்கும் தகவலே தற்போது வெளியாகியிருக்கின்றது. அன்பழகன் நீண்ட காலமாக டாக்டர் ராமதாஸின் வலதுகரமாக செயல்பட்டு வந்தவர் என்பதால இந்த முடிவு எடுத்ததாக தகவல் தெரிவிக்கின்றது. இந்த புதிய கட்சி ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் டாக்டர் ராமதாஸ் தன்னுடைய தீவிர ஆதரவாளர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட சுமார் 50 பேரை களத்தில் இறக்க திட்டமிட்டிருப்பதாகவோ தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. இதன் மூலமா அன்புமணி அதிமுக கூட்டணிக்கு நேரடியாக சவால் விடக்கூடிய வகையில் அதே வன்னியர் வாக்குகளை பிரிக்கும் அரசியல் நகர்வுதான் இந்த நகர்வு அப்படின்ட்டு ராமதாஸின் ஆதரவாளர்கள் மார்த்தட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பனையே எதிர்த்த மகன் இதெல்லாம் எங்கிருந்து உருப்பட போகுது அப்படின்ட்டு ராமதாஸின் ஆதரவாளர்கள் கொந்தளித்து போயிருக்காங்க. ஒரே சமூக வாக்குகளை நம்பியிருந்த பாமகவினுடைய அரசியல் இப்போது இரு அணிகளாக பிரிந்து போட்டியிடக்கூடிய ரொம்ப கேவலமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது அப்படின்றது தான் ஒட்டுமொத்த அரசியல் வல்லுநர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. கட்சியும் தனக்கு சொந்தமில்லை, சின்னமும் தனக்கு சொந்தமில்லை அப்படின்ற ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்ட ராமதாஸுக்கு பார்த்தீங்கன்னா திமுக பக்கத்தில் இருந்தும் கதவுகள் படு வேகமாக அடைக்கப்பட்டிருக்கின்றது. திமுக கூட கூட்டணிக்கு போலாமா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் கூட்டணி பற்றி பேசி வந்த ராமதாஸுக்கு அன்புமணி தான் இந்த மாம்பழத்துக்கும் பாமகவுக்கும் தலைவர் அப்படின்ட்டு வெளியான செய்தியால் திமுக அந்த கதவை அப்படியே இழுத்து சாத்திட்டாங்க. ராமதாஸ் ஐயா அவர்களே, நீங்கள் வர வேண்டாம், உங்ககிட்ட எதுவுமே கிடையாது, நீங்கள் ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கே இருப்பதால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பார்த்தீங்கன்னா ராமதாஸ் ஐயாவா அவர் வந்தால் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி திமுகவுக்கே சவால் விட்டு கொண்டிருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்கள். ஆகையால் ராமதாஸ் அவர்கள் இனி திமுக கூட்டணிக்கு போகவே முடியாது. அவர் போகணும் அப்படின்னா, அதாவது திமுக கூட்டணி மூடியாச்சு, அங்கே போக முடியாது. மற்ற கூட்டணிக்கு போகணும் அப்படின்னா ஒன்று என்டிஏ கூட்டணி, அதிமுகவோட கூட்டணி வைக்க வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். ஏன்னா ஏற்கனவே அன்புமணி இருக்கிறாரு. இப்போது என்ன செய்கிறது அப்படின்ட்டு தெரியாமல் திக்கி திணறி கொண்டிருக்கிறாரு. பாமக கட்சியை நிறுவிய ராமதாஸுக்கே இந்த நிலைமையா அப்படின்றது தான் ஒட்டுமொத்த ஆதரவாளர்களின் குமுறலாக இருக்கின்றது. ஒரு பக்கம் அன்புமணியை சேர்த்தாச்சு, இன்னொரு பக்கம் ராமதாஸ் இப்படி போராடிட்டு இருக்கிறாரு. புதிய கட்சியை வேற ஆரம்பிக்க போகிறேன்னு வேற அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. இதனால் அதிமுக கூட்டணிக்கு அன்புமணியின் வருகை பலம் சேர்க்குமா அல்லது குடைச்சலாக மாறுமா அப்படின்றது வரக்கூடிய தேர்தலில் தான் தெளிவாக தெரியும். அதே நேரத்தில் அதிமுக பாஜகவுடன் அன்புமணி கூட்டணி வைத்திருப்பதால் மத்திய அரசின் சப்போர்ட்டும் அன்புமணிக்கு முழுமையாக இருக்குது. இதனால் ஐயா பாமகவால் எந்த பலனும் இல்லை அப்படின்ற மாதிரி அன்புமணி தரப்பினர் மார்த்தட்டி சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அன்புமணியின் தரப்பினர். அரசியலில் எவ்வளவு பெரிய உள்குத்தையெல்லாம் பார்த்துருக்கலாம், ஆனால் அப்பா மகன் இந்த அளவுக்கு அரசியல் வெறி பதவி மோகத்தால் இப்படி அடிச்சுக்கிறாங்களே அப்படின்ட்டு சுற்றி இருக்கக்கூடிய கட்சியினர் கைகொட்டி சிரித்து கொண்டு இருக்காங்க. சரி, ரைட்டு, அப்பா மகனுக்குள்ளார 1000 இருக்கும், இனி அவங்க சேர வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. எது எப்படியோ அவங்க சேர்ந்தா என்ன, சேரலனா என்ன, யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை. சரி, ரைட்டு, இதை பற்றி மேலும் நாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மகனை எதிர்த்து ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி என்ற கட்சி தொடங்கி இருப்பதை பற்றியும், மிக முக்கியமாக அந்த கட்சியின் கொடியெல்லாம்
உறுதி செய்துட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கின்றது. இதையெல்லாம் பற்றியும் இனி ராமதாஸ் அவர்களின் எதிர்காலம் என்னவாக இருக்கும் அப்படின்றத பற்றியும் மிக முக்கியமாக கடைசியாக இன்னொரு வாட்டி கேட்டுக்கிறேன், அப்பா மகன் 2 பேரும் சேருவாங்களா சேர மாட்டாங்களா அப்படின்றத பற்றியும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.